ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னா நீங்கள் நிஃப்டியில் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் செல் பண்ணணும்னா நீங்கள் சென்செக்ஸில் பண்ணுங்கள். எந்த இடத்துல ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் உங்களுக்கு நல்ல This is a good support in Sensex. 1st October அப்புறம் மார்க்கெட் அக்டோபர் மந்த் புட் பையர் வின் பண்ணியிருக்காங்களா, புட் செல்லர் வின் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். ஒரு ட்ரெண்டிங் டே எப்படி இருக்குன்னு நீங்கள் இதில் பார்த்து படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிட்ட ஒரு டபிள்யூ கிடைக்குன்னா ஒரு ட்ரெண்ட் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே. வெல்கம் டு another யூடியூப் வீடியோ ஃப்ரம் Zebu and myself மணி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம், ஃபியர் ஆஃப் அண்ட் ஆப்ஷன் செல்லரை பார்த்துருந்தோம். ஒரு ஆப்ஷன் செல்லரோட ஃபியர்னால ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம் பார்த்தோம். கம் ஆன், லெட்ஸ் கோ டீப் டைவ் இன் டு another இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேர் ஐ வில் டீச் யூ ஒரு ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணலாம், எந்த இடத்துல ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். லெட்ஸ் கம் டு திஸ் சார்ட். இப்போ இந்த சார்ட் வந்து திஸ் இஸ் 1st October. 1st October 2nd Octoberக்கு வந்து மார்க்கெட் லீவ். 2nd Octoberக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஸோ 1st Octoberக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. 1st Octoberக்கு அப்புறம் மார்க்கெட் அக்டோபர் மந்த் எப்படி ட்ரெண்ட் ஆகிருக்கு, ஒரு ட்ரெண்ட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணி போகலாம்னு பார்ப்போம். கமான் லெட்ஸ் சி. இப்போ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் டைம் நான் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தேன். லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ ஸ்விங் லோ ஸ்விங் லோ. திஸ் இஸ் எ குட் சப்போர்ட் அண்ட் திஸ் இஸ் எ குட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகிறதுனால என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணியிருந்துச்சு அதை நம்ம பார்ப்போம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெஸ், எனி ஒன் கெஸ் இது என்ன பேட்டர்ன்? எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். இட் இஸ் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன். மார்க்கெட் 90 டிகிரி லெவலேருந்து ஒரு ரேஞ்சாக பண்ணியிருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இதுக்கு பின்னால் இருக்க மைண்ட் செட் என்ன, சைக்காலஜி என்ன, இதை நம்ம படிப்போம். October 1st டேட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஆல்ரெடி செப்டம்பர் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக வந்திருக்கு. இங்கே October 1st இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இங்கே சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. த சப்போர்ட் இஸ் நியர் 79,500 to 80,000. திஸ் இஸ் எ குட் சப்போர்ட் இன் சென்செக்ஸ். நம்ம இன்றைக்கி சென்செக்ஸை பற்றி பார்க்கோம். லாஸ்ட் டைம் நிஃப்டி பற்றி பார்த்துருந்தோம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு ஒரு கன்செப்ட் சொல்கிறேன். ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணணுன்னா நீங்கள் நிஃப்டியில் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் செல் பண்ணணும்னா நீங்கள் சென்செக்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா சென்செக்ஸில் நீங்கள் ஃபார் ஓடிஎம் பண்ணாலும் 100 rupees புட்ட ஒரு டார்கெட் 100 rupees ஆப்ஷனை நீங்கள் டார்கெட் பண்ணாலும் ஈஸியாக அது டிகே ஆகி 0 ஆகலாம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, சேம் லோ சேம் லோ சேம் லோ, லோ ஆல்மோஸ்ட் சேமாக இருந்திருக்கு. வேறு அப்சர்வ் என்ன பண்ணேன்னா கேண்டல் பாருங்கள், பிக் கேண்டல் பிக் கேண்டல் இன்னொரு பிக் கேண்டல். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்ன ஆயிருக்கு, இங்கே இன்சைட் கேண்டல் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இந்த கேண்டலுக்கு 90 டிகிரி இந்த கேண்டலுக்கு 50% வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சில் இருந்திருக்கு. ஒரு பிக் கேண்டல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கேண்டல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கேண்டல். இந்த இடத்துல ஒரு பேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை 15 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தெரியும். நான் உங்களுக்கு இங்கே ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு நான் காமிக்கேன். ஓகே, இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே உங்களுக்கு ஒரு டபிள்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ ஹேவ் டு சி வாட் த கேண்டல் இஸ் சேயிங். என்னோட லாஸ்ட் வீடியோ ஒன் ஆஃப் தி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். லுக் அட் தி சார்ட். மார்க்கெட் சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேட்டர்ன் பண்ணிடுங்க. மறுபடியும் ட்ராயிங் பண்ணி நான் காமிக்கேன். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4. ஸோ செல்லர்ஸ் ஆர் கம்மிங் ஆன் டவுன் சைட். ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்கு, ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்கு, ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்கு, ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே நான் உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் சொன்னலாம். இஃப் யூ கேன் சி திஸ் இஸ் தி டபிள்யூ. பாட்டம்
1 bottom 2 bottom 3 bottom 4 expiry இன்னைக்கு என்ன நடந்திருக்கு first candle a strong bullish second candle breakout of this candle பண்ணிருக்கா breakout பண்ணிருக்கு right so first candle or strong bullish candle second candle not strong bullish candle now இங்க என்ன நடந்திருக்கு the buyers those who are sell puts call puts call யார் வித்திருக்காங்க put யார் வித்திருக்காங்க இங்க ஒரு sell basically இத நான் வந்து ஒரு pull back ன்னு சொல்வேன் இந்த pull back வந்து இந்த கேண்டலுக்கு 50% வரைக்கும் தான் இருக்கணும் 50 க்கு அடுத்த 70-80% இங்க வர வந்துட்டனா probability of going down is more now see இந்த கேண்டலுக்கு 50% market went up come down end pattern again I am saying market going up coming down end pattern market இங்க என்ன பண்ணிருக்கு ஒரு range bottom 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 and once 15 minutes candle break ஆயிருக்கு ஒரு trending day எப்படி இருக்குன்னு நீங்க இதல பார்த்து படிச்சிக்கலாம் market went up one pullback swing went up swing நீங்க பாத்தீங்கன்னா இங்க எங்கயுமே swing lower break பண்ணல ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த கேண்டல் அன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த புட்டெல்லாம் 0 போயிருக்கும் ப்ராபபிலிட்டி இதுக்கு கீழே இருக்க புட்டெல்லாம் 0 போயிருக்கு ஸோ வாட் வி கேன் சி 80,000 புட் சென்செக்ஸ் ஓகே சென்செக்ஸ் 80,000 புட் என்ன ரேட்டில் ட்ரேட் பண்ணியிருக்க எக்ஸ்பைரி நாளில் அது ஹீரோ ஆயிருக்கா 0 ஆயிருக்கா அது நம்ம பார்ப்போம் அந்த இடத்துல புட் பையர் வின் பண்ணியிருக்காங்களா புட் செல்லர் வின் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம் இதுக்கு முன்னால் நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் புல்லிஷ் ட்ரெண்டிங் டே மார்க்கெட் கோ அப் புல் பேக் கோ அப் புல் பேக் இந்த மாதிரி நாளில் நீங்கள் காலும் இங்கே பை பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் பட் ஐ ப்ரிஃபர் புட் சேல் ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு ரீசன் இருக்குது நான் உங்களுக்கு அந்த ரீசனை காமிக்கேன் இப்போ 80,000 புட் வந்து எக்ஸ்பைரி அன்னி 1 அக்டோபர் எழுதிக்கோங்க 1 அக்டோபர் எக்ஸ்பைரி அன்னைக்கு சென்செக்ஸ் 80,000 புட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் 80,000 புட் என்ன பண்ணியிருக்கு 80,000 புட் அன்னைக்கு ஓப்பன் ஆன ரேஞ்ச் 120 rupees 120 rupeesல ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டல் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டல் புல்லிஷாக இருக்கு ஃபர்ஸ்ட் கேண்டல் நெகட்டிவ் யூ செல் ஆப்ஷன் இயர் கீப் ஆப்ஷன் எஸ்எல் இயர் 50% டவுன் ஒரு ஸ்பைக் 0 80,000 புட்டு மற்றும் 0 ஆயிருக்கு இந்த வாரத்தில்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா நான் இங்கே எதுக்கு ஆப்ஷன் பை பண்ணலை எதுக்கு இங்கே ஆப்ஷன் செல் பண்ணலை கொஞ்சம் நிமிஷத்தில் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க 80,000 புட் 100 rupees went to 0 ஓகே 80,000 நான் இங்கே கால் பை பண்ணாமல் நான் ஏன் புட் சேல் பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த நாள் மார்க்கெட் அந்த வாரம் பூராமே ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு 80,000 புட் on 9th October next expiry இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது 80,000 புட் 265 rupees புட் 0 ஸோ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரப்போது மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன் சேல் பண்ணும்போது வீக்லி பை வீக்லி மந்த்லியில் கூட நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ நான் கால் பை பண்ணாமல் புட் சேல் எதனால பண்ணால் அந்த ரீசனை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ லெட்ஸ் see நான் எதனால புட் சேல் பண்ணேன் மார்க்கெட் இங்கே ஒரு W ஃபார்ம் ஆயிருக்கு கிளியராக நோட் டவுன் கைஸ் 80,000 W ஃபார்ம் ஐ வில் நோட் டவுன் இயர் இங்கே W ஃபார்ம் ஆயிருக்கு W பிரேக் அவுட் ஆயிருக்கு போல் அண்ட் ஃப்ளாக் பிரேக் அவுட் ஆயிருக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நான் கால் பை பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து கால் புட் சேல் பண்ணுவேன் 80,000 இது எக்ஸ்பைரினாலா 80,000 புட் 0 ஆயிட்டா நான் அந்த இடத்துல வீக்லியும் இந்த டே 0 DT 5 DT குள்ளது சேல் பண்ணேன் 5 DT மீன்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி 80,000 குள்ளது புட் இந்த 80,000 புட்டை நான் சேல் பண்ணியிருக்கேன் இங்கே 100 rupeesல இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக்கில் 300 இருக்குது 1 அக்டோபர் நெக்ஸ்ட் டே 1 2 3 4 5 இங்கே எக்ஸ்பைரி நடந்திருக்கு இந்த புட்டு 0 இந்த புட்டு 0 இந்த புட்டு 0 ஸோ அந்த டே லோகுள்ளது பண்ணி நான் இது வீக்லி நீங்கள் மந்த்லியும் பார்த்தாலும் நான் உங்களுக்கு மந்த்லிலையும் காமிக்கேன்
இந்த ஆப்ஷன் எப்படி ஜீரோ ஆகுதுன்னு. அகெயின் நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். W pole and flag, W pattern, expiry 0 DTE, 80,000 put 0 ஆயிருக்கு. 0 DT, 5 DT and 30 DT. இட் மீன்ஸ் இந்த மாதம் பூராமே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணோன்னா நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த சென்செக்ஸை நான் வீக்லியில் பண்ணி காமிக்க உங்களுக்கு. ஸோ சென்செக்ஸ் அக்டோபர் மந்தில் நான் 80,000 போட்டேன். அந்த ஹோல் மந்த் நான் எப்படி டார்கெட் பண்ணேன்னு காமிக்கேன். சென்செக்ஸ் ஆன் வீக்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் 80,000 put 0, second week 80,000 put 0, third week 80,000 put 0, fourth week 80,000 put 0, 1 2 3 4. லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த 80,000 புட்டை நான் வீக்லியில் 100 ரூபாயில் விற்கேன்னா பை வீக்லி மீன்ஸ் 5 DT அடுத்த வாரம் இது 350 ரூபா கிட்ட இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் இது 500 ரூபாயில் இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 800 rupees கிட்ட இருக்கும். இங்கே எனக்கு W ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வீக்லி டெஃபினெட்லி 0 DT அன்னைக்கே இது எல்லா ஆப்ஷனும் விற்க முடியாது. பட் இங்கே இந்த ஆப்ஷன் 0 ஆகிட்டு நெக்ஸ்ட் டேவும் புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த லோவை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே மந்த்லிலையும் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த 80,000 புட் எல்லாமே 0 ஆயிருக்கும். ஒரு ஆப்ஷன் செல்லிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். வீக்லியில் மார்க்கெட் கம் அப் இங்கே ஒரு ரேஞ்ச் பண்ணி போயிருக்கு. லாஜிக்கலி இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு சப்போர்ட் 2 சப்போர்ட், நான் சப்போர்ட்டாக ஷிஃப்டட். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்திருக்கு, புல் பேக் கொடுத்துருக்கேன், ஃபாலோ த்ரூ கிடைக்கல, மேலே போய்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் புல்லிஷாக இருக்க போது வீக்லி மந்த்லியில் W கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீக்லி டெய்லி இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிட்ட ஒரு W கிடைக்குன்னா அந்த ஹோல் வீக் ஈவன் ஹோல் மந்த்தே ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் கிளியர்ட் ஆல் தி டவுட்ஸ் அபவுட் ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் நீங்கள் 1 மந்த்தாக அவ்வளோ பெரிய சைக்காலஜி ஹோல்டு பண்ணுறது கஷ்டம். பட் ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி 0 பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு டைரெக்ஷனல் பொசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்குள்ளே ரிஸ்க் ஹெட்ஜை டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீக்லி பை வீக்லி அதுக்கடுத்த மந்த் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் 0 பண்ணிடலாம். ஆப்ஷனை எப்படி செல்லிங் பண்ணணும்னு நான் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.